ஆனந்த லய பயிற்சியின் மூலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இயலுமா? ஒருவர் இன்னொரு கேள்வி சாரம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு சாதாரணமா ஏதோ நோய் இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கு. நோய் குறைபாடு. இயற்கையால உள்ள குறைபாட நான் கேட்கல. நோய் குறைபாடு இருக்குன்னா, அத இந்த ஆனந்த லய பயிற்சியின் மூலம் சரிப்படுத்த இயலுமா? இது இது வந்து இது கேள்வியாவும் எடுத்துக்கலாம். இது நடைமுறையில கூட சிக்கலாவும் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் மருத்துவத்துக்கு போனாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து இன்னொரு டாக்டர பாருங்க" அப்படின்னு. ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் பாருங்கன்றாங்க. அதே மாரி ஒரு சித்த வைத்தியத்துக்கு போனீங்கன்னா, இத விட அது பெஸ்ட்டுன்றாங்க. இப்போ நம்ம ஏன் ஆனந்தலய பயிற்சியில வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்த தரக்கூடியதுன்னு சொல்றோம்னா, உடல் ஆரோக்கியம் என்பது இறைவனால் அருளப்பட்ட ஒரு விஷயம். சும்மா ஒரு மனுஷன் நெனச்சாலாம் குணப்படுத்திற முடியாது. நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட, அந்த மாத்திரை சாப்பிடுறதுக்கான சந்தோஷமான சூழ்நிலை இருக்கு. அதுக்கு தான் இந்த ஆனந்தலயம்னே சேர்த்தணும். ஆனந்தமா இருந்தீங்கன்னா நோய் வராது உங்களுக்கு முதல்ல. இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்கள பலகீனப்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள வந்து உங்க கேரக்டர் சரியில்ல. உங்க தம்பி அப்படி, அண்ணன் அப்படி, நீங்க என்ன இப்படி மனுஷனே வாழ்ற அப்படின்னு நம்ம சோர்ந்துருவோம். அதே நேரத்தில வந்து நீங்க ரொம்ப நல்ல ஆக்டிவா இருக்கீங்க. உங்கள சுத்தி நெறைய பேர் நல்லா இருக்காங்க. எப்படிங்க? அப்படின்னு நம்ம என்னமோ ஒரு ஒரு இது வரும். நம்ம அப்போ ஆரோக்கியம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனசுலேருந்து தான் ஆரோக்கியம் வரும். அப்போ அந்த நோய் வர்றதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு. இந்த மனசு பலகீனம் எப்போ படுதோ, அப்போ வந்து ஆரோக்கியம் கெட்டுரும். சொல்றாங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டீங்கன்னா நோய் வந்துரும். கவலைப்பட்டா என்ன நோய் வரும்? எத பத்தி கவலைப்படணும் எல்லா நோயும் வந்துரும். எல்லா நோயும் வரும். அப்ப என்ன நோயும் சொல்ல முடியுதா? அதனால எப்பேர்ப்பட்ட நோயா இருந்தாலும், நீங்க கவலையே மறக்கக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோய் போயிரும். இப்ப நோய் போறதுக்கு மருந்து என்ன? அப்படின்னு கேட்போம். இப்ப நோய் எப்படி வந்தது? அத சொல்லுவாங்க தெரியுமா? உள் மூலம், வெளி மூலம்ன்னு இருக்கு இல்லையா? அது தெரிஞ்சுக்கணும். நோய் வர்றதுக்கான காரணத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது போறதுக்கான காரணமும் இருக்கும்ல. ஒரு வழியில ஒரு 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 பூனையே வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, அது எப்படி வெளிய போகும்னா, அந்த வந்த வழி இருக்கும்ல, அது வழியா போயிரும்ல. உள்ள வந்துச்சு, வெளிய போ முடியாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா, உள்ள வருகிற நோய், கவலைப்படுகிற உடலில் தங்கிக்கும். அதனால தான் அவங்களுக்கு என்ன ஆனந்த லய பயிற்சி குடுக்கணும். நீ சந்தோஷமா இருக்க பழகணும். அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்ததுன்னா, இன்னைக்கு சண்டைய எப்படி தீர்க்கிறது? இப்ப ஜெனரலாவே சொல்லுவாங்க. ஒரு சண்டை போடுற ஒரு குடும்பத்தில சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சண்டை போடுற குடும்பத்தில தான் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா, சண்டை போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னா, நமக்கு பிடிக்காதவங்க கூட நம்ம சண்டை போட மாட்டோம். யாரோ நமக்கு பிடிக்கலைன்னா, சண்டையே போட மாட்டோம். ஏன்னா, அவங்க மேல அன்பின் மிகுதியால, அவங்க கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அப்ப அது சண்டையா மாறும். சண்டையோட முடிவு என்னவா இருக்கும்? அவங்க உடனே "நீ எனக்கு நன்மைக்கு நல்லதுக்கு தான் சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அங்க குணமாயிரும். அப்போ நோய் எப்படி வருதோ, குணம் அப்படிதான் வரும். அப்படின்னா நோய் வருவதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. உணவு காரணம் இருக்குது, செயல்பாடு காரணம் இருக்குது, பேச்சு காரணம் இருக்குது. இந்த ஐம்புலன்களை அடக்க தெரிஞ்சவனுக்கு அதெல்லாம் வராது. அந்த ஐம்புலன்களை அடக்க கத்துக்கிட்டீங்கன்னா, பேச்சு மூலம் வரக்கூடிய நோயும் போக்கலாம். மூச்சு மூலியம் வரக்கூடிய நோயும் போக்கலாம். டெய்லி காலைல எந்திச்சு சுவாசம் பண்ணிட்டு தான் இருக்கணும்னா, நீங்க தூங்குனாலும் சுவாசம் இயக்கிட்டு தான் இருக்கும். இறைவன் வந்து தானா உங்கள இயக்கிட்டு தான் இருக்கான். நோய தானா குணப்படுத்துவான். அந்த நம்பிக்கைய ஏற்படுத்துறது ஆனந்தலை. நல்லது. இந்த ஆனந்தலை பயிற்சியின் மூலம் ஒரு மனிதனுடைய பிறவி வினைப்பயனை நீக்க முடியுமா? இதுதான் நான் எதிர்பார்த்த கேள்வியே இதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வினைப்பயன்கிற வார்த்தைய நீங்க சொல்ல கேள்வியா கேட்க ஆரம்பிக்கும்போதுனா, அப்ப நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம முன்னேற முடியலைங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கும். அதாவது என்னன்னா, நம்ம கூடயே ஒருத்தன் படிச்சிருப்பான். நம்ம கூடயே ஒருத்தன் வாழ்ந்திருப்பான். அவன் நல்லா வாழ்ந்திருப்பான். நம்ம கெட்டு போயிர்றோம். இதுக்கு நம்ம எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கெட்ட பழக்கம் மீன்ஸ்னா நமக்கு தேவையில்லாத எந்த தீங்கான பழக்கத்தையும் இல்ல. ஆனா, அவன் எல்லா தீங்கான பழக்கத்தையும் வச்சிருக்கான். இப்போ இது என்ன உள்ளர்த்தம் என்ன அப்டின்னா, இந்த உயிரை இயக்கக்கூடிய ஒருவன். இந்த உயிரை இயக்கக்கூடிய ஒருவன், இந்த உடலுக்கு ஒரு தன்மையும், அந்த உடலுக்கு ஒரு தன்மையும் குடுத்துருவான். அந்த தன்மையில் இருக்கக்கூடியவனை இந்த இந்த உடலுக்கு மாத்த முடியாது. அதுதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். ஜீன்னு சொல்றோம். ஜீன், கர்மாலாம் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். அதுக்கு வேற விளக்கங்கள் இருக்கு. நீங்க அந்த கேள்விக்கு வரும்போது வேணா அத சொல்லலாம். இது வராது. ஆனா, அவன் நல்லா இருக்கான், நாம கெட்டு போயிட்டோம். நாம எப்ப நல்லா இருப்போங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு ரூ. 100 மிச்சப்படுத்தி வைக்கிறீங்க. செலவு பண்றதுக்கு மிச்சப்படுத்தி வைக்கிறீங்க. உங்க பையன் வர்றான். அது ரூ. 100 அவனுக்கு இருக்கும். ரூ. 100 நீங்க கடன் வச்சுட்டு போயிடுறீங்க. அந்த கடன் யாருக்கு? அதான் அவங்க பையனுக்கு தான். பையனுக்கு தான். நாம என்ன நினைக்கிறோம்னா, சொத்து சேர்த்து வச்சுட்டா, அவன் சந்தோஷம் இருப்போம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணம் முதல் தவறு. சொத்துனாலயோ, சுகத்தினாலயோ, பொருளாலயோ இந்த உடல் வந்து சந்தோஷப்படாது. உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கும். நீங்க என்னவா பிறக்கணும்னு விதி உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அரிது
அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அரிய பிறப்புல வந்து கூன், குருடு, செவிடு, இதெல்லாம் பேடு இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கர்மா அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா, நீங்க பிறக்கிறது உடலா பிறக்குறீங்க. நீங்க படிக்கிறீங்க, வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய கணக்கு இது சார்ந்தது அல்ல. இந்த கணக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இறைவன உணர முடியாத காரணம் என்னன்னா, இந்த கணக்கு யார் போட்டு வச்சிருக்கிறா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருது? அப்படின்னு யோசிக்கிறோம்ல. நமக்கு மட்டும் ஏன் வரணும்னா, நம்ம ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அந்த கடைக்காரன் போனா கேட்பான். "அன்னைக்கு வந்து சாப்பிட்டியாடா? பணம் குடுக்காம போயிட்டியே." "நான் எங்க சார் உங்க அப்பா குடுக்கல குட்றா" கேட்பான்ல. இந்த மாதிரி நிலை வரும்போது தான் நமக்கும் அவங்களுக்கும் ஏற்றத்தாழ்வு வருது. அதனால வந்து கர்மாங்கிறது வந்து கம்பல்சரியா இருக்கு. அது இந்த ஆழ்நிலை பயிற்சியில நம்ம புரிய வைப்போம். எப்படி புரிய வைப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்போம். இப்ப எங்க எங்க 2 பேருக்கும் பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல நாங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட அந்த கேள்வி வந்தா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, வாழப் போறது யாரு? நீங்க 2 பேரும் வாழ்றீங்க. உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறது யாரு? நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க எப்படி என்கிட்ட கேட்குறீங்க? உங்க உங்க வாழ்க்கைய நான் என்ன வந்து உத்தரவாதம் குடுத்துருக்கேனா? இல்ல. ஆனால் நம்ம என்ன நம்முடைய கலாச்சாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஏதோ ஒரு வழிய தேடுவோம். ஏதோ ஒரு வழியில நமக்கு ஒரு நல்லது கிடைக்காதா அம்மோம். அப்ப நாம படித்த படிப்பு, வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இருப்பு, இதெல்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வாழ முடியும். தெரியாம ஒரு சண்டை வந்துருது. ஒரு சந்தேகம் வந்துருது. இத நிவர்த்தி பண்ணணும்னா 3 பேர் தான் முடியும். மாதா, பிதா, குரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? யாரெல்லாம் நான் போய் நம்ம நல்ல யோசனை சொல்றாங்களோ அவங்கலாம் குரு. இந்த ஆனந்த நிலைய பயிற்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மூளையினுடைய செயல்பாடே மாறும். நான் அதான் சொல்ல வரேன் நானு. இப்ப நான் கண்ணாடி போடாம இருந்தேன். முதல்ல போட்டது இப்ப போடுறதில்ல. இதெல்லாம் எப்படி போச்சுன்னா, அந்த பயிற்சியின் மூலம் தேவையெல்லாம் போயிரும். அப்ப சண்டை வருதுன்னா, ஏன் சண்டை போட்டோம்னா, ஒரு நம்ம நான் தான் தப்பு பண்ணேன்னு என்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு சண்டை வராது. அத நாம புரிய வைப்போம். நீங்க 2 பேரும் சண்டை ஏன் போடுறீங்க? நீ என்ன பண்ணி, நீ என்ன பண்ணி யோசிச்சோம்னா, நம்ம மனுஷன்கிட்ட பெரிய பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? தான் செஞ்ச தவற ஒத்துக்காம இருக்கணும். ஒத்துக்கலைன்னா சண்டை வந்துரும். இந்த ஒத்துக்காம சண்டைய போட்டுட்டு, எனக்கு நிவர்த்தி வேணும்னு கேட்கறது எவ்வளோ பெருத்தம். அதனால இந்த இந்த பயிற்சியில அதுவும் சாத்தியம் தான். உண்மையை உணர்வித்தல். கரெக்ட்டு. அது அது இத புரிஞ்சுக்கணும் இவ்வளோதான். புரிஞ்சுட்டா சண்டைங்கிறதே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, இந்த பிறப்பே வந்து இந்த வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக. அப்போ நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ, அந்த பொருள வச்சு தான் அனுபவிக்கணும். ஒரு கண்ணாடி பாத்திரத்த ஒரு விலை குடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுங்கன்னா, அது கீழ விழாம பார்த்துக்கணும். வாங்குனது யாரு? நீங்க தான். வாங்கிட்டு எனக்கு கண்ணாடி பாத்திரத்த இறைவன் குடுத்துட்டான்னா, இறைவன் வந்து அத வாங்கவே சொல்லல. நீ உங்க செயல்பாடுகளால வாங்கிட்டீங்க. அப்ப இது இறைவன் குடுத்ததான்னு யார் உணர்த்த முடியும்னா, குரு தான் உணர்த்த முடியும். இது இல்ல, இது நீங்க வாங்குனது இல்ல. உங்களுக்கு இறைவனால குடுக்கப்பட்டது. இத நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு ரப்பர் பந்து கூட குடுத்தாரு, இறைவன் குடுத்துருப்பாரு. நீங்க அடிச்சு விளையாடலாம். சில பேர் பாருங்க வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க. ஒரு தகுதியுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய லெவல்ல சொத்து, சோபம், கார், பங்களாவோ நம்ம பார்வைக்கு என்ன தெரியும்? ரொம்ப இதா இருக்கும். ஆனா அது வந்து அத்திப்பழம் மாரி. தொட்டு பார்த்தா தான் தெரியும். நமக்கு வந்து நம்ம தான் பார்க்கறது தான் நம்ம உண்மைய நம்புறோம். அதோட கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாரி, நம்ம இருக்கிற வாழ்க்கையும் பொய், வாழப்போற வாழ்க்கையும் பொய். இந்த காலத்த எப்படி சந்தோஷமா கழிக்கிறதுன்னு மட்டும் தான் மெய். அதுக்கு வந்து குரு தேவை. அது ஆனந்த நிலை பயிற்சியில நம்ம பண்ணிக்கலாம். அந்த கேள்வியிலும் உங்களுக்கு பதில் இருக்கு இல்லையா? அதனால வந்து அது கர்மாலாம் இருக்கு. அது 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 பெரிய சப்ஜெக்ட்டு. அது விதிப்படி தான் நடக்கும். அந்த விதியை மதியால் வெல்லலாம். ரோட்ல வந்து போறோம். குண்டும் குழியும் இருக்கும். அந்த குண்டும் குழி தெரிஞ்சு போனீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கொண்டு போலாம். தெரியாம போனீங்கன்னா, அந்த கர்மா வந்து உங்கள கண்ண மறைச்சிருன்னு அர்த்தம். கர்மா தன் கண்ணை மறைத்தல். உங்களுக்கு வழியே சொல்ல மாட்டாங்க. அப்போ குரு உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இப்ப குரு இருக்கும்போது நீங்க கேள்வி கேட்கறீங்க. அந்த குரு இல்ல கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்காம நிறைய பேர் சுத்திட்டே இருப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 நிலை சொல்லுவோம். பித்த நிலை, பைத்திய நிலை. பித்தம் அப்படின்றது வந்து கேள்வி வரும். அதே முத்தி போச்சுன்னா பைத்தியம். சாமி கும்பிட்ற நிறைய பேர் வந்து சித்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது சித்த நிலைன்னு பேரு அவங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தே கடவுள் முன்னாடியே இருப்பார். கடவுள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், "பாரு முட்டா பையன் செவுத்த பார்த்து பேசுறான் பாரம்போம்." ஆக்சுவலா அவனுக்கு முன்னாடி கடவுள் இருப்பாரு. அந்த நிலைக்கு போயிட்டு வாழ்க்கை வாழ முடியாது. அதனால மறைஞ்சு, இறைவன் மறைஞ்சு தான் இருக்காரு. அவர நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் சந்தோஷமா வாழ முடியும். மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல